Hi traders, welcome to VFX channel. இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். இது கைண்ட் ஆஃப் ட்ரேடிங் மோட்டிவேஷனாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம், ப்ளஸ் ஒரு அட்வைஸாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். சொல்ல வேண்டியது ஒரு 3 பாயிண்ட் உங்கள் கூட ஷேர் பண்ண வேண்டியிருக்கு. அந்த 3 பாயிண்ட்டை நீங்கள் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் உங்களோட ட்ரேடிங் ஜேர்னியில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஸோ லெட்ஸ் பிகின் த வீடியோ. Before I roam these skies, so my come up was televised. Plan has been devised, tell these people they selling lies. Look up to the stars for இன்னைக்கு நீங்கள் யூடியூப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா எல்லாருமே பேசுகிறது டிசிப்ளினை பற்றி மட்டும்தான். ஆனால் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்க்கு டிசிப்ளின் மட்டும் முக்கியமா? இப்போ டிசிப்ளின்ற பேரில் நிறைய பேர் மெடிடேஷன் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்க, ஜிம்முக்கு போகணும், அதுக்கப்புறம் நம்ம பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி வேக்கப் பண்ணுற டைமை வந்து நம்ம கரெக்ட் பண்ணால் போதும். இந்த மாதிரி வந்து பர்சனல் லைஃப்பில் டிசிப்ளினை நம்ம வந்து வளர்த்துக்கிட்டோம்னா ட்ரேடிங்லேயும் நம்ம நல்லா ப்ராஃபிட் பண்ண முடியும்னு ஒரு பக்கம் நிறைய பேர் பேசுகிறாங்க. பட் இது என்னதான் ஒரு பார்ஷியலாக வந்து ஒரு உண்மையாக இருந்தாலும் அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல். இந்த டெக்னிக்கல் வந்து நீங்கள் தெரியல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரேடிங்கில் ஃபெயில் ஆவீங்க. டிசிப்ளினாக நீங்கள் எவ்வளோதான் நீங்கள் இருந்தாலும், நீங்கள் டெய்லி 5 மணிக்கு வேக்கப் பண்ணி நீங்கள் ஜிம்முக்கு போயிட்டு வந்து 1 ட்ரேட் அட் அ டைம்னு சொல்லி நீங்கள் பண்ணாலும் டெக்னிக்கலை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற வரைக்கும் உங்களால் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ண முடியாது. ஸோ இதில் நான் என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ட்ரேடிங் பண்ணுறது அந்த என்விரான்மெண்ட்டை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ட்ரேடிங்னா என்ன, ஃபஸ்ட்டு நம்ம எதுக்காக ட்ரேட் பண்ணுறதுக்கு இங்கே வந்திருக்கோம், ரெண்டாவது ட்ரேடிங் நம்ம யார் கூடலாம் காம்பீட் பண்ணுறோம். இப்போ வந்து ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா பிக் இன்ஸ்டியூஷன் எல்லாரும் சொல்லுவாங்க. யார் அந்த பிக் இன்ஸ்டியூஷன்ஸ்? யாரெல்லாம் வந்து ட்ரேட் பிளேஸ் பண்ணுறாங்க மார்க்கெட்டில்? நம்ம இப்போ ட்ரேடு பண்ணுறோம் அப்படின்னா யார் கூட காம்பீட் பண்ணுறோம்? எத்தனை வகையான பிளேயர்ஸ் இருக்காங்க மார்க்கெட்டில்? அவங்களாம் எந்தெந்த டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணுறாங்க? அவங்க எவ்வளோ குவான்டிட்டியில் ட்ரேட் பண்ணுறாங்க? அவங்களால வந்து என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியாது, அவங்களோட லிமிட்டேஷன்ஸ் அண்ட் அவங்களோட எட்ஜ் என்னன்றதை நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் நம்ம ட்ரேடிங்கில் எந்த இடத்துல இருக்கோம், நம்ம அவங்கள காம்பீட் பண்ணுறோன்னா எப்படியெல்லாம் வந்து அவங்கள டேக்கிள் பண்ணி அவங்க கூடயே நம்மளால் ட்ரேட் எடுக்க முடியும் அப்படின்றது ஓவர் த பீரியட் ஆஃப் டைமில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அப்போ தான் நம்மளுக்கும் எட்ஜ் கிரியேட் ஆகும். ஸோ இதுலேருந்து நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, ட்ரேடிங் என்விரான்மெண்ட்டை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அதுக்கு நீங்கள் டைம் ஒதுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் ட்ரேடிங் என்விரான்மெண்ட்டை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது என்னென்னா, எத்தனை டைப் ஆஃப் பிக் பிளேயர்ஸ் இருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோல்ட்மேன் சாக்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்னால் என்ன, இந்த கோல்ட்மேன் சாக் என்ன பண்ணுது, அவங்களோட முக்கியமான ட்ரேடிங் ஆக்டிவிட்டி என்ன, அவங்க வந்து என்னென்ன பண்ணுறாங்கன்றதை நீங்கள் ஒரு கூகுள் பண்ணி பார்த்தீங்கனாலே ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தெரியும். இப்போ நான் சொன்னது ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்காக, ரெண்டாவது ஹெட்ஜ் ஃபண்டுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸ் தனியாக ட்ரேட் பண்ணுறவங்க இருக்காங்க, அவங்க கையில் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். அது போக குவான்ட் ஃபண்ட்ஸு, அது போக ஹெச்எஃப்டி ஃபர்ம்ஸு. ஹெச்எஃப்டினா ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங். இதை பேஸ் பண்ணி நிறைய ட்ரேடர்ஸ் இருக்காங்க. இப்போ நிறையா பிக் பிளேயர்ஸ் இருக்காங்க, அதில் ஒரு 7-8 கம்பெனி இருக்குது. ஸோ இந்த கம்பெனிங்களை பற்றிலாம் தனித்தனியாக ஃபஸ்ட்டு படிங்க. அவங்க என்ன ட்ரேட் பண்ணுறாங்கன்றதை நோட் பண்ணுங்கள். என்ன யூஸ் பண்ணி, என்ன மார்க்கெட்டில் வந்து ஆர்பிட்ராஜ் யூஸ் பண்ணி அவங்க வந்து ட்ரேட் பண்ணுறாங்க, அவங்களோட குவான்டிட்டி சைஸ் என்ன, அந்த லெவலுக்கு குவான்டிட்டி சைஸோடு அவங்க விளையாடணும்னா அவங்கக்கிட்ட இருக்க லிமிட்டேஷன்ஸ் என்ன. இப்போ அவங்களால ஒரே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டிலுக்குள்ளே எல்லாத்தையுமே அவங்களால வந்து குவான்டிட்டியே போட்டுற முடியாது. ஸோ அவங்க வந்து ஒரு ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம் தேவைப்படும் அவங்களுக்கு. ஒரு 1 வீக்கு, ஒரு 1 மந்த்துக்கு அவங்க அக்குமுலேட் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ தான் ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு ட்ரெண்டோ இல்லை மீனிங்ஃபுல்லான ஒரு மூமெண்ட்டை சார்ட்ஸில் நம்ம பார்க்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். எந்த வகையான ட்ரேடர்ஸ் கூட நம்ம காம்பீட் பண்ணிகிட்டு இருக்கோம், அவங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, இப்போ அவங்க கூட நம்ம எப்படி ஜாயின் பண்ணிக்கிட்டு ட்ரேட் பண்ணுறது அப்படின்றத ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் சொன்ன மாதிரி டிசிப்ளினை விட ட்ரேடிங்கை ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், டெக்னிக்கல்ஸை ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், யார் கூட நீங்கள் காம்பீட் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். மூவிங் ஆன் டு செகண்ட் பாயிண்ட். இப்போ நான் இந்த செகண்ட் பாயிண்ட்டை ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நான் சொல்லுவேன். என்ன பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்டிங் எமோஷன் ஃப்ரம் த மணி. அதாவது எமோஷனே உங்களுக்கு வந்து இந்த மணி மேலே இருக்கக்கூடாது. இதை பற்றி நான் வந்து ஆக்சுவலாக பார்த்துட்டு இருக்கும்போது யூடியூப்பில் ஒரு வீடியோவில் ஆண்டன் கிரெயில்னு சொல்லிட்டு ஒரு கோல்ட்மேன் சாக்கோட ட்ரேடர், அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு $20 ஒரு அமௌண்ட்டை எடுத்து டேபிள் மேலே வச்சிடறாரு. உங்ககிட்ட கேட்குறாரு, இந்த $20 உங்களை பற்றி என்ன நினைக்குது,
இல்லை நீங்கள் $20 பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒருத்தர்கிட்ட கேட்குறாரு. அவர் அதுக்கு சொல்கிறாரு, அது ஒரு $20 நோட்டு தானே, அது என்ன நினைக்கும் போது அது ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர். ஸோ அவர் கரெக்ட். அதே தான் இப்போ வந்து ஒரு $20ன்றது ஒரு குரூப் ஆஃப் $20 தான் ஒரு 1 மில்லியன், ஒரு குரூப் ஆஃப் $20 தான் 1 பில்லியன். இப்போ அது வந்து உங்களை பற்றி என்ன நினைக்க போகுது? ஸோ எதுவும் நினைக்க போகிறதில்ல. ஆனால் நீங்கள் மட்டும் ஒரு $20 பில்லாக இருக்கும் போது நீங்கள் ஒரு வகையாக ட்ரீட் பண்ணுறீங்க, இல்லை 1 மில்லியனாக மாறும் போது அதை நீங்கள் பார்க்குறதே வேறு மாதிரி இருக்குது. அது மேலே இருக்கிற எமோஷன்ஸே வேறு மாதிரி இருக்குது. ஒன்று பயப்படுறீங்க, அது நம்ம கையிலலாம் வராது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு எமோஷனலாக திங்க் பண்ணுறீங்க. அப்படி இல்லை அப்படின்னா இதெல்லாம் நான் வந்து சம்பாரிச்சுவேன் அப்படின்னு ஒரு திமிராக நீங்கள் பண்ணுறீங்க. அந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு எமோஷனுமே அது மேலே வந்து அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு க்ரீடோ ஒரு ஃபியரோ அது மேலே எடுக்கணும்னு அவசியம் இல்லை. கோல்ட்மேன் சாக்ஸ் ட்ரேடர் சொன்ன மாதிரி எப்போ நீங்கள் எமோஷனை வந்து கட் பண்ணுறீங்களோ மணி மேலே இருந்து, அப்போ உங்களோட ட்ரேடிங் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எலிவேட் ஆகும். ஸோ மூவிங் ஆன் டு தேர்ட் பாயிண்ட். இந்த தேர்ட் பாயிண்ட்டு ஒரு வகையில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு கனெக்ட் ஆகிருக்கும். என்ன அப்படின்னா விவேப். இந்த விவேப்பு அப்படி எல்லாருமே சொல்லுவாங்க, ஸ்டாக்ஸில் வந்து விவேப்பை வச்சு நிறையா வந்து நீங்கள் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. பட் நிறைய பேர் இந்த விவேப்போட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சிக்கல அப்படின்றது தான் என்னோட ஒரு கருத்தாக இருக்குது. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, ஒரு பிக் பிளேயர்ஸ் நம்ம பேசணும்ல ஃபஸ்ட்டு பாயிண்டில், அத்தனை பிக் பிளேயர்ஸும் சரி, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்கும் சரி, இவங்க எல்லாருமே எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரேடில் என்ட்ரி ஆக மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ஃபேரான ப்ரைஸ் தேவைப்படும். அதாவது மார்க்கெட்டில் இதுதான்ப்பா நியாயமான ப்ரைஸு, இந்த ஸ்டாக்குக்கு இந்த டைமில் இதுதான் வந்து ஒரு நியாயமான ப்ரைஸு அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறது விவேப். இந்த விவேப் வந்து விவேப்புக்கு இப்போ மேலே ப்ரைஸ் போகுதுன்னா என்ன அர்த்தம்னா, பையர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். விவேப்புக்கு கீழே ப்ரைஸ் போகுது அப்படின்னா செல்லர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு அர்த்தம். சரி, ஸ்ட்ராங்காக இருக்கிறனால இப்போ என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைரெக்ஷனை கண்டுபிடிக்கணும். ஸோ ரெண்டாவது டைரெக்ஷனை கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் ட்ரேட் எடுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு செல்லராக இருக்கீங்க, விவேப்புக்கு கீழே ப்ரைஸ் போயிடுச்சு, எடுத்தங்க அவுத்தன்ட்டு ஒரு பெரிய பிக் பிளேயர்ஸ் என்ட்ரி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. அவங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், ஒரு விவேப் ப்ரைஸையும் மீறி ஒரு நல்ல ப்ரைஸ்க்கு வந்தால் மட்டும்தான் என்னோட குவான்டிட்டியை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்குக்கு. அப்போ தான் அவங்க என்ட்ரியே கொடுப்பாங்க. ஸோ தே ஆர் கான்ஸ்டன்ட்லி ஃபைட்டிங் ஃபார் த பெஸ்ட் ப்ரைஸ் இன் த மார்க்கெட். அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா விவேப்போட கோரிலேட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த விவேப்பு இப்போ வந்து ஒரு செல்லிங் எடுக்கிறீங்க அப்படின்னா, அந்த செல்லிங் ஆன பிறகு ப்ரைஸு மறுபடியும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்காக விவேப் கிட்ட வரும். விவேப் கிட்ட வந்து அந்த விவேப்பை டச் பண்ணி மேலே உடைக்கிற மாதிரி போகும். அப்போ ஒரு விக் அவுட் ஆகும். அந்த இடத்துல ஹியூஜ் குவான்டிட்டிஸ் பிளேஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஏன் அப்படின்னா அந்த விவேப்புக்கு மேலே அவங்களுக்கு டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் அஸ் அ செல்லராக. இதுவே பையிங் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, மார்க்கெட் மேலே ப்ரைஸ் எலிவேட் ஆகி மேலே போயிடுச்சு ஹையர் ப்ரைஸுக்கு. எப்போ அவங்க அந்த மார்க்கெட் ப்ரைஸ் மறுபடியும் அந்த விவேப்பை டச் பண்ணி கொஞ்சம் கீழே போகுதோ அப்போ தான் அது டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லி அவங்க என்ட்ரி கொடுப்பாங்க. ஸோ பை அண்ட் செல்லு எப்போவுமே அந்த விவேப்பை கோரிலேட் பண்ணி தான் அவங்க என்ட்ரி எடுப்பாங்க. ஸோ அதனால் இந்த ஆங்கர்டு விவேப்பு, இந்த விவேப்பு இதை பற்றிலாம் வந்து ஒருத்தர் வந்து ஒரு நல்ல புக் போட்டிருக்காரு. அந்த புக் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட்ஸ் பை ஆங்கர்டு விவேப், ரிட்டன் பை பிரையன் ஷேனன். இந்த புக்கை நீங்கள் வந்து வாங்கி படிச்சிங்க அப்படின்னா ஒரு ஆங்கர்டு விவேப்பை நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ண முடியும். அதாவது ஆங்கர்டு விவேப்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. என்ன ஈவெண்ட்டு? ஒரு ப்ரெஸ் மீட்டாக இருக்கலாம். அதாவது ஒரு சிஇஓ வந்து ஒரு ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி இந்த கம்பெனியில் நான் இந்த மாதிரி ஒரு பாலிசியை கொண்டு வர போகிறேன்னு ஒரு சொல்கிறதா இருக்கலாம். இல்லை ஒரு போர்ட் ஆஃப் மெம்பர்ஸை கூப்பிட்டு சிஇஓ ஒரு இம்பார்ட்டன்ட் டெசிஷனை அந்த கம்பெனிக்காக எடுக்கிறதா இருக்கலாம். இல்லை ஒரு வீக்கோட ஓப்பன், அதுவும் ஒரு ஈவெண்ட் தான். ஒரு டெய்லியோட ஓப்பன், அதுவும் ஒரு ஈவெண்ட் தான். இந்த மாதிரி ஏதோ ஒரு ஈவெண்ட் நடக்குது பார்த்தீங்களா? இப்போ எஃப்ஓஎம்சி இந்த மாதிரி நியூஸ்லாம் சொல்கிறீங்களா? ஸோ அதே மாதிரி ஏதோ ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னா அந்த இடத்துல இந்த விவேப்பை நீங்கள் போய் டச் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து ரேலியாக இருக்கா, பையர் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா, இல்லை செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா அப்படின்றத வந்து அந்த ஆங்கர்டு விவேப் சொல்லும். இதை வச்சு நம்மளுக்கு என்ன யூஸ் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு வீக்லின்றது ஒரு ஈவெண்ட் தான். இப்போ அந்த ஓப்பனில் நீங்கள் அந்த ஆங்கர்டு விவேப் வச்சிட்டிங்கன்னா அந்த வீக் பூரா யார் கண்ட்ரோலில் இருக்காங்க. அதே மாதிரி ஒரு டெய்லி ஓப்பனில் நீங்கள் விவேப் வச்சிட்டிங்கன்னா அந்த டே பூரா யார் கண்ட்ரோலில் இருக்காங்கன்றது அந்த விவேப் மூலமாக உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லான டூலு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க், ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லி இதை பேஸ் பண்ணியும் இதை சுற்றியும் வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜிஸை பில்ட் பண்ணி நிறைய ட்ரேடிங் அல்காரிதமை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க.
ஸோ அவங்க யூஸ் பண்ணும்போது நம்ம ஏன் யூஸ் பண்ணாமல் இருக்கணும்? ஸோ இதுக்காக தான் ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் படி ஃபஸ்ட்டு ட்ரேடிங் என்விரான்மெண்ட்டை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். டிசிப்ளினை நம்ம அப்புறமா கரெக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டெக்னிக்கலை கரெக்ட் பண்ணணும். செகண்ட் திங், மணிக்கிட்டேருந்து உங்களோட எமோஷனை கட் பண்ணணும். ஏன்னா அது ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் தான். தேர்ட் பாயிண்ட்டு, VWAP மாதிரியான ஒரு இம்பார்ட்டன்ட் இண்டிகேட்டர்ஸோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றதே நீங்கள் கற்றுக்கணும். அதே மாதிரி EMA SMA அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க. SMAலேருந்து EMAவை நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இண்டஸ்ட்ரீஸில். இதை பேஸ் பண்ணி நிறையா கோல்டன் கிராஸ் ஓவர், டெத் கிராஸ் ஓவர், நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வந்துருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு இண்டிகேட்டர்ஸ்னாலே கெட்டதுன்னு நினைக்காதீங்க. இண்டிகேட்டர்ஸை எப்படி யூஸ் பண்ண தெரிஞ்சுதுன்னா நீங்கள் அதுலேருந்து மணியை மேக் பண்ண முடியுன்றதை படிங்க. ஃபஸ்ட்டு இண்டிகேட்டர்ஸை பற்றி ஃபுல்லாக படிங்க. அதுக்கப்புறமா இண்டிகேட்டர்ஸ்லாம் வந்து வேஸ்ட்டு அப்படின்றத பற்றி நம்ம நெக்ஸ்ட் மூவ் ஆன் பண்ணி பேசலாம். ஸோ வேர்ல்ட் கிளாஸ் ட்ரேடர்ஸாக இருக்கட்டும், ஒரு பிக் பிளேயர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து இண்டிகேட்டர்ஸை பேஸ் பண்ணியும் இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணியும் நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸை எடுத்து அதை பேஸ் பண்ணி நிறைய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸை உருவாக்கியிருக்காங்க. எக்ஸாம்பிள் குவான்ட் ஃபண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸை பிலீவ் பண்ணி தான் அவங்க இருக்காங்களே. அந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸை வச்சு நிறையா ட்ரேடிங் அல்காரிதம்ஸை உருவாக்கி அவங்க இயர்லி ஒரு 28% அப்படின்னு சொல்லி நிறையா ப்ராஃபிட்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ அதனால் பிக் பிளேயர்ஸ்னால் என்ன, அவங்க யார், அவங்க எப்படியெல்லாம் ட்ரேட் பண்ணுவாங்க, அவங்களோட லிமிட்டேஷன்ஸ் என்ன, அவங்களால என்ன பண்ண முடியாது, அவங்களால என்ன பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ பண்ண முடியாது அப்படின்றதில் பார்த்தீங்கன்னா அவங்களால ஒரே நேரத்தில் ஒரே இஷ்டத்துக்குன்னு அவங்களால ட்ரேட் என்ட்ரி கொடுக்க முடியாது. இந்த மாதிரி பண்ண முடியாதது பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறையா விஷயத்த படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட ட்ரேடிங் வந்து அடுத்த லெவலுக்கு எலிவேட் ஆகும். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்னொன்று, நிறையா ட்ரேடிங் பாட்காஸ்ட் வந்து பார்க்க ஆரம்பிங்க. அந்த ட்ரேடிங் பாட்காஸ்ட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு ஹெட்ஜ் ஃபண்டோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்லேருந்தோ ஒரு ட்ரேடர் வந்து பேசி பேட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த டைட்டன்ஸ் ஆஃப் டுமாரோ அந்த மாதிரி நிறையா சேனல்ஸ் வந்து அதெல்லாம் பண்ண ஆரம்பிக்காங்க. வேர்ட்ஸ் ஆஃப் விஸ்டம் அந்த மாதிரி. அந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸில் அந்த ட்ரேடர் பேசும்போது என்ன விஷயம்லாம் அவங்க சொல்கிறாங்க, என்ன இண்டிகேட்டர்ஸை பற்றி பேசுகிறாங்க, என்ன ஸ்ட்ராட்டஜி அவங்க யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் நோட் டவுன் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் ரிசர்ச் மஸ்ட். அதை பற்றி பேக்ரவுண்ட் ரிசர்ச் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணிங்கன்னா தான் ஒரு பசிலாக அது வந்து கடைசியாக சால்வ் ஆகி உங்களுக்கு ட்ரேடிங்னா இதுதான் அப்படின்னு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்கப்புறமா ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாகும். அதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம். ஸோ see you in the next video.